சூப்பரான பன்னீர் மசால் தோசை பார்த்துடலாமா? எண்ணெய் சூடானதும் நல்ல பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வெட்டியிருக்கேன். நான் 5 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். உங்களோட ஆட்களை பொறுத்து அளவை குறைச்சிக்கோங்க. பன்னீர் இஞ்சி பூண்டு ரொம்ப எடுக்காது, அதனால கம்மியான அளவை எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை ஸ்மெல் போன பிறகு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள். மசாலா பச்சை வாசனை போனதும் கேப்சிகம். பன்னீர் சேர்க்கறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். துருவி வச்சிருக்க பன்னீர் சேர்த்த பிறகு ரொம்ப குக் பண்ணணும் அவசியம் இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மசாலாவோட பன்னீரை நல்லா கலந்ததும் கடைசியாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி கிளறிடுங்க. கல் சூடானதும் தோசை வார்த்துடலாம். லைட்டாக வெந்ததும் மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஒரு தோசை போதும், சட்னியும் தேவை கிடையாது. அதுக்கு மீறி ஊற்றணும் அவசியம் இல்லை. லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். வெந்ததும் திருப்பி போட்டு சிம்மில் வச்சுருங்க. ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹெல்தி டயட் ரெசிபி ஒன்று செஞ்சிடலாமா? தேங்காய் எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, சில்லி, காலிஃப்ளவர் போட்டுட்டு மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா முட்டைக்கோஸ், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக கேப்சிகம். நம்ம தண்ணியே ஆட் பண்ணல. நல்லா கிளறி கைவிடாமல் வேக விட்டுடுங்க. கடைசியாக கஸ்தூரி மேத்தி. மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடானதும் கொஞ்சம் தடி தோசையாக போட்டுக்கலாம். லைட்டாக வெந்த பிறகு வெஜ் கறியை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது மேலே அப்படியே கொஞ்சமாக ஆயில். வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதும் அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுவோம். சூப்பரான வெஜ் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா எக் தோசை பண்ணலாமா? 5 பேருக்கு நான் மசாலா ரெடி பண்ணணும். நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 தக்காளி பேஸ்ட் அரைச்சிருக்கேன். தக்காளி ஜூஸாக இருக்கும் போதே மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் பிரியாணி மசாலா சேருங்க, மிளகாய்த்தூள் சேருங்க, கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா விட பிரியாணி மசாலா சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபுல்லில் வச்சு சுருளை வேக விட்டுடுங்க. தண்ணி எல்லாம் வத்தின பிறகு முட்டையை நல்லா பீட் பண்ணி எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி ஊற்றிடுங்க. முட்டையிலேயே உப்பு போடலை, அதனால உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. புட்டு மாதிரி முட்டை ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக தோசை வெந்ததும் மசாலா போட்டுடலாம். ஒரு தோசைக்கே வயிறு ஃபுல் ஆகிடும்.